الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال نبينا رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு நம் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் மற்றும் இறை நேசர்களான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது ஒவ்வொரு பிதஅத்தான காரியமும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் எல்லா சொற்பொழிவின் துவக்கத்திலும் குறிப்பாக தன்னுடைய இறுதி பேருரையிலும் இந்த மனித சமூகத்திற்கு எச்சரித்துள்ளது. இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவனாக மேலும் அல்லாஹ்வின் அச்சத்தை அல்லாஹ்வின் பயத்தை உங்களுக்கும் எனக்கும் அறிவுரையாக்கியவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான திருவழியினால் அவனுடைய இல்லத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நாம் பேசுகின்ற இந்த வேலையை வைத்து நாம் பேசுகின்ற இந்த மிம்பரிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரின் உரை எப்படி இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ஒரு போரிலே அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த படை வீரர்களை பார்த்து அந்த படையினுடைய தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அதே போன்று இந்த உலகத்தில் மறுமையை குறித்தும் கபருடைய வாழ்க்கையை குறித்தும் சொர்க்கம் நரகத்தை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனித சமூகத்தை எந்த அளவிற்கு தட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் என்றால் சஹாபாக்கள் தன்னுடைய ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய ஜும்ஆவுடைய உரையின் சாராம்சமாக நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத நம்முடைய காதுகளால் அவருடைய சப்தத்தை கேட்க முடியாத நம்முடைய சிந்தனையை கொண்டு இந்த உலகத்தில் அவ்வளவு எளிதாக சிந்திக்க முடியாத சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட
எல்லாருடைய மனதிலும் ஆழ பதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அது வேலை கொடுத்தால், ரமணானுடைய காலத்தில் நோன்பு வைத்தால், நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி செக்காத்து கொடுத்தால், தான தர்மங்கள் செய்தால், ஹஜ் செய்தால், நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லா இடத்திலும் உண்டு. ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அஸ்ஹாபுன் நபி, நபிகள் நாயகத்தின் தோழர்கள் என்று சொல்லப்பட்ட, இன்றைக்கு இந்த உலகமே பாராட்டக்கூடிய அந்த மக்கள் இந்த சொர்க்கத்திற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், வேறுபாடு என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சியில், அவர்கள் இருந்த அந்த முயற்சியில் வெற்றி பெற்றார்கள். அதே சமயம் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரின் திருப்தியை எதிர்பார்த்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அவன் தூதரின் திருப்தியை எதிர்பார்த்திருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சமுதாய மக்களிடத்தில் அதிகமாக காட்டிய ஒரு ஆசை. என்ன சொல்லி மக்கள் அழைச்சாங்க? என்ன செய்தி சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை, இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை தர சொன்னார்களா? இல்லை. அதை விட்டு இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்களை, இந்த உலகத்தினுடைய அழகான பெண்களை நான் உங்களுக்கு தர சொன்னாங்களா? மக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே நீங்கள் செய்கின்ற அந்த அமல்களுக்கு பகரமாக, இந்த உலகத்திலே நீங்கள் செய்கின்ற அந்த நன்மைகளுக்கு பகரமாக, நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே சொர்க்கத்தில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கம். என்ன சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த சொர்க்கத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த அமல்களை எல்லாம், இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் முன்வைத்தார்கள் சொல்லுங்கள். என்ன ஆசை? உலகத்திலே வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்து வாழ வேண்டும். அந்த ஆசைக்காக எத்துணை கஷ்டங்கள், அந்த ஒரு வார்த்தைக்காக எத்துணை துன்பங்கள். தான் சம்பாதித்த பொருளாதாரம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தான் பிறந்து வளர்ந்த அந்த தேசம், இப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு இழக்க தயாராக துணிந்து நின்றார்களே, என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? இந்த உலகத்திலே என்னுடைய மனைவியை காட்டிலும், இந்த உலகத்திலே நான் பெற்றெடுத்து ஆளாக்கிய என்னுடைய பிள்ளையை, குழந்தைகளை காட்டிலும், இந்த உலகத்திலே நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய சொத்து சுகம் வீட்டை காட்டிலும், நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தினுடைய வெகுமதியை எனக்கு தருவார் என்று சொன்னார். எங்கள் உயிரையும் நான் கொடுக்க தயார் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த நம்பிக்கை உண்டா? அந்த நம்பிக்கை இன்றைய சமுதாயத்திலே நம்மிடத்திலே உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது, அந்த சொர்க்கத்தை குறித்து சஹாபாக்களிடத்திலே பேசும் பொழுது, சஹாபாக்கள் என்ன சொல்லுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு மத்தியிலே அந்த சொர்க்கத்தை பற்றி பேச 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 நமக்கு எல்லாம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்க வச்சுக்கேன். ஒரே செய்திய 2, 3, 4 தடவை கேட்க வச்சுக்கேன். அந்த விஷயத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொர்க்கத்தை குறித்து எங்களிடத்திலே பேச 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 என்றைக்குமே எங்களுக்கு நிம்மதியே இல்லை. அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் எங்களுக்கு இருந்ததே தவிர, அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை, அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய மனைவியின் சிந்தனை எங்களுக்கு தோன்றது கிடையாது, எங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தனை எங்களுக்கு தோன்றது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்
அந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்தை குறித்து ஆசை காட்டினார்கள் என்றால் அந்த சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் அந்த மனிதர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை குறித்து கையேந்தி கேட்டால், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை குறித்து கையேந்தி துஆ செய்தால் எதை கேட்கணும்? இதற்கெல்லாம் தான் சொல்லிட்டு சொர்க்கத்துள்ள போனா சரி, சொர்க்கத்துள்ள நீங்க அப்படிதான் இருக்கு. சொர்க்கத்துல இறங்குறதா தெரியும், சொர்க்கத்துல வந்தா போதும், நரகத்துல போடாம. வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கத்தை குறித்து நீங்கள் கையேந்தி துஆ செய்தால் எந்த சொர்க்கத்தை கேட்க வேண்டும்? சொர்க்கத்தில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சொர்க்கத்தை குறித்து ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது திருமறை குர்ஆனிலே ஒரு சொர்க்கத்துடைய பெயர் ஒன்று உண்டா? குர்ஆன்ல ஒரு சொர்க்கத்துடைய பெயரை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பெயர் என்ன? அந்த சொர்க்கத்துடைய பெயர் அதி. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இப்படிப்பட்ட சொர்க்கம் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தின் மூலமாக படைத்த ஒரு சொர்க்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து அவனிடத்திலே அல்லாஹ் பேச சொல்கிறான். அந்த சொர்க்கம் பேசுகிறதா? அல்லாஹ்விடத்திலே 23வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 10 வரை உள்ள வசனம். அந்த சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறதா, கத அப்ரஹல் முஃமினூன், என்னுடைய சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதியான மக்கள் யார் தெரியுமா? அந்த சொர்க்கம் பேசுகிறது. கத அப்ரஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஸிதூன். மேலும் அந்த சொர்க்கம் தொடர்ந்து சொல்லுது, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முரிதூன். யார் தெரியுமா என்னுடைய சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள்? யார் தெரியுமா என்னுடைய சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்கள்? இந்த உலகத்திலே வாழும் பொழுது வெற்றி பெற்ற மூமின்கள். வெற்றி பெற்றனா என்ன அர்த்தம்? சொர்க்கம் தொடர்ந்து சொல்லுது, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஸிதூன். தான் தொழக்கூடிய தொழுகை உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விற்காக தொழக்கூடிய மக்கள். இந்த சொர்க்கம் தொடர்ந்து சொல்லுது. மேலும் சொல்லுது, இரண்டாவது யார் தெரியுமா? வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முரிதூன். இந்த உலகத்திலே வாழும் பொழுது வீணான காரியத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் அல்ல, வீணான காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள். இந்த சொர்க்கம் மேலும் பேசுகிறது, வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். மேலும் சொல்லுகிறது, இது முக்கியமான ஒரு செய்தி. உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து வாழக்கூடிய மக்கள். இந்த சொர்க்கம் பேசிக்கொண்டே வருகிறதாம். பேசிக்கொண்டு அந்த அதிகத்தில் சொர்க்கம் பேசிக்கொண்டே வரக்கூடிய அந்த சொர்க்கம் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை, கடைசியாக சொல்லக்கூடிய செய்தி, உலாயிக ஹுமுல் வாரிசூன். உலாயிக ஹுமுல் வாரிசூன். இவர்கள் தான், இந்த மக்கள் தான் என்னுடைய சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், என்னுடைய சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்கள் என்று அந்த சொர்க்கம் பேசுகின்றதா? ஏன் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள் என்றால், சொல்றாங்க அதையும் அந்த சொர்க்கத்தை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கண்களுக்கு அறிவித்து கொடுத்தார். சொர்க்கத்தை நம்ம பார்க்கிற மாதிரி அல்லாஹ் செஞ்சா வச்சுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த உலகத்திலே நீங்கள் எதையுமே விரும்ப மாட்டீர்கள், உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் அற்பமாக கருதுவீர்கள். சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் அதிகமாக ஆசை வைக்கின்ற ஒரு செய்தி என்ன? அதிகமாக போகப்படுகின்ற ஒரு விஷயம் செல்வம். செல்வம் என்றால் ஒரு காலம் அந்த இடத்தில் முஸ்லிம்கள் செல்வத்தை சம்பாதிப்பார்கள். அது ஹலாலில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள், ஹராமில் இருந்து வந்தாலும் எடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் சொல்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை அறிவித்து கொடுத்தால் எல்லாவற்றையும் அற்பமாக கருதுவீர்கள். செல்வம் போதும். சகாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த செல்வத்தை வைத்து பார்த்தார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஒரு செல்வ மோகத்தை பார்த்தோமா? ஒரே ஒரு சகாபி, அவருடைய இந்த வரலாறு, இந்த வாழ்க்கை சுருக்கம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த முழு உம்மத்துக்கும் படிப்பினை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பதில் போரிலே கலந்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய
என்னுடைய செல்வத்தை இப்படிப்பட்ட மோகம் பாருங்க, செல்வ மோகம் பாருங்க. என்னுடைய பணத்தை இந்த கோயிலை கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை சகாபாக்களுக்கும் 400 தீனார்கள் வீதம், 400 திராவிட அரசு 400 தீனார்கள் வீதம் என்னுடைய பணத்தை இனாமாக இலவசமாக அத்துணை சகாபாக்களுக்கு கொடுக்கிறாங்க. நிகழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் எல்லா சகாபாக்களும் எல்லா வகை சகாபாக்களும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. ஒரே ஒரு நபர், அவருக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. படுக்கையிலே புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். இனியவர்களே, இந்த இடத்திலே ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அந்த பதில் போரில் அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய மகன், என்னுடைய மகன் கொல்லப்படுகிறார், சகிதாக்கப்படுகிறார். அந்த தூக்கம் வராத நபர் யார்? படுக்கையிலே புரண்டு புரண்டு படுத்த அந்த மனிதர் யார்? அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான். எதற்காக தூக்கம் வரவில்லை? இனியவர்களே, என்ன காரணம்? அதற்கு அல்லாஹ் இடத்திலே அந்த பணத்தை தெரியாதவர்கள் நேர்ச்சி செய்து விட்டேனே, தெரியாதவர்கள் ஈர்த்து வைத்து விட்டேனே, அத்துணை சகாபாக்களுக்கும் 400 தீனார்கள் வீதம் கொடுக்க வேண்டும் என்று கவலையா? அல்லது அவருடைய மகன் அந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டானே, என்னுடைய மகன் சகிதாக்கப்பட்டு விட்டானே, அந்த கவலையா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. அல்லது அத்துணை சகாபாக்களுக்கும் 400 தீனார்கள் வீதம் கொடுத்தால் 313 சகாபாக்களுக்கு கொடுக்க வேண்டுமே, 25,200 தீனார்கள் வருமே, அவ்வளவு பணத்தை நான் இங்கு சென்று இருப்பேன். அந்த கவலையா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. அவருடைய உள்ளத்தை வாட்டிய அந்த கவலை எல்லாம், அவருடைய நெஞ்சத்தை வாட்டிய அந்த கவலை எல்லாம் இந்த ஒரே இரவில், ஒற்றை இரவில் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் கொடுக்கின்ற நபருக்கு மட்டுமே தெரிந்தவாறு எப்படி கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், அந்த கவலை தான் அவருக்கு அங்கே உள்ளத்தை வாட்டியது. அவரை தூக்கத்தில் தூக்கம் வரவிடாமல் புரண்டு புரண்டு படுக்க செய்தது. என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? உடனே எழுகிறார்கள், துள்ளி எழுகிறார்கள், பணத்தை என்கிறார். அத்துணை சகாபாக்களுக்கும் அந்த ஒற்றை இரவிலே தன்னுடைய கைகளால் அவர்களுடைய வீட்டு கதவுகளை தட்டி தட்டி 400 தீனார்கள் வீதம் கொடுத்து விட்டு சுபுஹுக்கு முன்னால் 313 சகாபாக்களுக்கும் அந்த பணத்தை கொடுத்து விட்டு எதுவுமே தெரியாதவரை போன்று, எதுவுமே நடக்காதவரை போன்று மஸ்ஜித் நபருக்கு வருகிறார்கள். வேகமாக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் தொழுகையிலே சலாத்தை கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மானை வாருங்கள், யாருக்கு அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் வாருங்கள் அப்துல் ரஹ்மானை சொன்னார்கள். இந்த அப்துல் ரஹ்மானை பார்த்து வந்த ரஹ்மான் சந்தோஷப்பட்டு வானவர் ஜிப்ரீலை அனுப்பி விட்டார். இதற்காக உங்களுக்கு சலாம் சொல்வதற்காக. அல்லாஹ்வுடைய சலாத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்காதா? இந்த செல்வ மோகத்தில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை இல்லையா? அல்லது ஒரு ஏழைகளுடைய அந்த செய்தியை தான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதர் இருக்கிறார்கள், ஒரு அடிமை, அங்கே நீர்களே உடுத்துவதற்கு மேலான கிடையாது, அவரிடத்திலே உள்ள செல்வத்தை செல்வ மோகத்தை பார்க்க. அபு வக்கீல் என்ற ஒரு தோழர், அபு வக்கீல் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுப்பதற்கு தன்னிடத்திலே எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் ஒரு யூத தோட்டத்திலே இரவெல்லாம் உழைத்து உழைத்து தண்ணீர் இழைத்து 2 கைகளும் காய்ந்த நிலையிலே கிடைத்த பேருந்தவர்களை எடுத்து வருகிறார்கள். வேகமாக வருகிறார்கள் பள்ளிக்கு. வந்தவர் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அதிர்ச்சியில் உயர்ந்து புரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக பள்ளியில பார்க்கிறாங்க, தங்கமும் வெள்ளியும் குவியல் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிற நினைக்கிறார்கள், இந்த தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் மத்தியிலே என்னுடைய பேச்சபலம் என்ன செய்யும், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். கீழே வாருங்கள், தோழரை வாருங்கள் அழைத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தபூக் யுத்தத்தில் என்னுடைய பங்களிப்பு இருப்பதற்காக இரவெல்லாம் உழைத்து உழைத்து தண்ணீர் இழைத்து 2 கைகளும் காய்ச்சி நிலையில் கூலியாக கிடைத்த இந்த பேருந்தமனை எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இவருக்கு ஒரு படிப்பினை இல்லையா? சொல்கிறார்கள், அந்த சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால், இந்த சொர்க்கத்தை நீங்கள் பார்த்தால் உலகத்திலே அத்துணை விஷயத்தையும் அற்பமாக கருதுவீர்கள். சொர்க்கம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், சொர்க்கம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த சொர்க்கத்தை தாண்டி செல்வதிலே, அந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைவதிலே ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று உண்டு. சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு தடை.
எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட உலகத்திலே அவர் என்ன அமல்களை செய்தாலும் சரி, சொர்க்கத்திற்குரியவர் என்று நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே வாக்களிக்கப்பட்டாலும் கூட அந்த சொர்க்கத்திற்குள் அவர் செல்லுவதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை கடந்து செல்ல வேண்டும், ஒரு இடங்களை அவர் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். என்ன ஒரு தடை என்றால் சொல்றாங்க, நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே எல்லா பிரபுராலும் என்ன செய்வானா, நரகத்திற்கு மேலே சொர்க்கத்திற்கு முன்னால் ஒரு பாலத்தை எல்லாம் அமைப்பானா, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அந்த பாலத்தை கடந்துதான் எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல வேண்டும். அதை பற்றி சொல்றாங்க. அந்த பாலத்தை குறித்து திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சதி இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் உட்கார்ந்திருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறார்கள் 19வது அத்தியாயத்துடைய 21வது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, யாரும் அந்த பாலத்தை கடக்க முடியாது, யாரும் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாது. யாரை தவிர தெரியுமா? அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டாரோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்களை தவிர யாரும் அந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், முஸ்லிமுடைய 4552வது ஹதீஸ். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, யாரும் அந்த பாலத்தை கடக்க முடியாது என்றால், யாரும் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாது என்றால், அந்த பாலம் என்ன அவ்வளவு ஒரு கஷ்டமான பாலமா? அந்த இடம் என்ன அவ்வளவு ஒரு சிரமத்திற்குரிய இடமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பதில், ஆயிஷாவே, அந்த பாலம் சாதாரண ஒரு இடம் அல்ல, அந்த இடம் சாதாரண ஒரு இடம் அல்ல. அந்த பாலத்திற்கு அடியிலே விழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம், விழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்துடைய நெருப்பு இதை நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்திலே வட்டி வாங்கியவர், விபச்சாரம் செய்தவர், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தவர், அடுத்தவனுடைய தன்மானத்திலே கைவிட்டவர், அடுத்தவனுடைய மானத்திலே கைவிட்டவர், இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கூக்கரிடுவார்களே, அன்றைக்கு நான் விழுக்கப்படுவேன், நான் விழுக்கப்படுவேன். அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய வெயிற்று பசிக்காக அந்த நரகம் கூக்கிடப்படுகின்ற அந்த நேரத்துடைய தீர்வுகளை சொல்லிட்டார்கள். அந்த நரகத்துடைய ஜுவாலை மூச்சு காற்று அந்த பாலத்தை வந்து கொண்டு செல்லுமா, அந்த அனல் காற்று. மேலும் அல்லாஹ்வுடைய சொல்லிட்டார்கள், அந்த பாலத்திற்கு அருகிலே அந்த பாலத்துடைய சிவத்தை, அந்த பாலத்துடைய வர்ணனையை அல்லாஹ்வுடைய சொல்லிட்டார்கள். வலதுபட்டவர்கள் வலதுகையிலே கொடுக்கப்பட்டவர்கள், இடதுபட்டவர்கள் இடதுகையிலே கொடுக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று எல்லாம் தீர்மானம் செய்ததற்கு பிறகு, சொர்க்கம் நரகம் என்று முடிவு செய்ததற்கு பிறகு முதலில் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்றாங்க, அந்த பாலம் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பாலம் வலுவழுப்பான ஒரு பாலம், வலுவழுப்பான ஒரு இடம். சொல்றாங்க, அந்த பாலத்தினுடைய அருகாமை ஓரத்தில் கொக்கிகள் பதிக்கப்பட்டிருக்கும், மனிதனுடைய சதையை பிடித்து இருக்கக்கூடிய கொக்கிகள், அந்த கொக்கிகள் பதிக்கப்பட்டிருக்கும். சொல்றாங்க, இந்த ரெண்டும் இருந்தா கூட சமாளிக்கலாம். அந்த பாலம் வலுவழுப்பா இருக்கு, கொக்கிகள் பதிக்கப்பட்டிருக்கு, இந்த இரண்டும் இருந்தா கூட ஓரளவு சமாளிச்சு போலாம். வார்த்தை தெரியுமா, அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும், மிகப்பெரிய கருமையான ஒரு இருட்டான ஒரு இடம். கற்பனை கொண்டு வாங்க அந்த இடத்தை, அந்த பாலத்தை நாம் கடக்கின்ற மாதிரி நம்முடைய சிந்தனைக்கு கொஞ்சம் பாருங்க, கண்களுக்கு முன்னால் வந்து பாருங்க. கேட்கிறாங்க, சுந்தரை யார் சொல்லுவதா, அந்த பாலத்தை எப்படி கடப்பது, அந்த பாலத்தை எந்த வேகத்தில் எந்தெந்த மனிதர்கள் கடப்பார்கள்? புகாரினுடைய 6525வது ஹதீஸ் சொல்றாங்க,
இரண்டாவது கட்ட மூன்றாவது கட்ட விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு எல்லா விசாரணைகளும் முடிந்ததற்கு பிறகு அந்த பாடத்தை எப்படி கடப்பாக தெரியுமா, அந்த இடத்தை எப்படி கடப்பாக தெரியுமா சொல்லுகின்றார்கள். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், சில நபர்கள் இருக்கின்றார்கள், அந்த பாடத்தை மின்னல் விடுகின்ற வேகத்திலே கடப்பார்கள். மின்னல் விடுகின்ற வேகம், மின்னல் வெட்டத்துக்கு எவ்வளவு நேரம்? 2 செகண்ட் 3 செகண்ட் அவ்வளவுதான். அந்த வேகத்திலே கடக்கக்கூடிய நல்லடியார்கள் அன்றைக்கு உண்டு. எதற்கு இந்த உதாரணத்தை சொல்லலாம்? உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கு அந்த அமல்களுக்கு பலமாக அங்கு கடக்கக்கூடிய வேகம் முனியவர்கள். இரண்டாவது சொன்னாங்க, குதிரையினுடைய வேகத்திலே கடக்கக்கூடிய சில மனிதர்கள், குதிரை அந்த ஸ்பீட்ல கடக்கக்கூடியவங்க. மூணாவது சொல்றாங்க, ஒட்டகத்துடைய வேகத்தில் கடக்கக்கூடிய மனிதர்கள். கடைசியாக தன்னுடைய முகத்தை மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய கஷ்டத்திற்குரிய சோகமா வச்சு சொல்லலாம். ஒரு மனிதர் இருக்கின்றார், ஒரு நபர் இருக்கின்றார், அந்த பாலத்தை எப்படி கடப்பா தெரியுமா, அந்த இடத்தை எப்படி கடப்பா தெரியுமா, தவழ்ந்து 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 அந்த பாலத்தை கடக்க முயற்சி செய்வான் மனிதன். தவழ்ந்து தவழ்ந்து கடக்குவானா? கேட்டாங்க, குதிரை யார் சொல்லலாம், அந்த நஷ்டத்திற்குரிய மனிதன் யார்? அப்படி கடக்கக்கூடிய அந்த நஷ்டத்திற்குரிய மனிதன் யார்? யார் சொல்லலாம்? உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார் என்று நம்பி இருந்தான், அல்லாஹ்வையும் நம்பி இருந்தான். ஏதோ பொழுதுபோக்கிற்காக பொழுது கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய மனோநீட்சியின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டு சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, இப்படி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் தன்னுடைய மனோநீட்சியின் அடிப்படையிலே அரைகுறை மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாலே இன்றைக்கு அந்த பாடத்தை தவழ்ந்து தவழ்ந்து கடக்கக்கூடிய சொன்னாங்க. அந்த பாடத்தை கடக்க வேண்டியிருக்கிறார். மிகவும் ஒரு இருட்டான ஒரு இடம். அந்த இடத்தை எப்படி கலப்பது? வெளிச்சம் வேணுமா இல்லையா, ஒளி வேணுமா இல்லையா? அந்த ஒளியை அல்ல எப்படி கொடுப்பானா, நான் நாடிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அகத்திலும் புறத்திலும் அவர்களின் பின்புறத்திலும் முன்புறத்திலும் தன்னுடைய ஒளியை தன்னுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் பாய்ச்சுவான் என்று அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள். 57வது அத்தியாயத்தினுடைய 12-13 வசனத்திலே பார்க்கலாம். எப்படியோர்களே பெருமட்டாவது சொல்கிறார்கள். 66வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், மக்கள் அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் அந்த நேரத்திலே கையேறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம். அந்த துஆவும் அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பனா ஆத்தினா நூரனா, யா அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த பாடத்தை கடக்கும் பொழுது நீ கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை, நீ கொடுக்கக்கூடிய அந்த ஒளியை எனக்கு விஸ்தீர்ணப்படுத்துவாயாக, எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த பாடத்தை தாண்டியாச்சு, அந்த பாடத்தை தாண்டியாச்சு. சொர்க்கத்துடைய கதவிற்கு முன்னால் ஒரு சம்பவம் இருக்கு. சொர்க்கத்துடைய அந்த கதவை திறப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை நியமிச்சிருப்பான். சாதாரணமா அந்த மலக்கை கதவு சொல்ல மாட்டாரு. உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கும் மனிதர்களுக்கும் அல்ல, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்ல இடைப்பட்ட எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இணை வைத்ததை தவிர அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை வைத்து வணங்கக்கூடிய அந்த இணை வைப்பை தவிர வேறு எந்த குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஆனால் உலகத்திலே மனிதனுக்கும் உள்ள குறைபாடுகள், ஒரு மனிதனை ஏமாற்றி இருந்தால், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ஏமாற்றி இருந்தால், என்னுடைய கணவனின் மூலமாக பாதிக்கப்பட்ட மனைவி ஓடி வருவார். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்திலே பொய் பேசி இருந்தால், ஏமாற்றி இருந்தால், அவருடைய சொத்தை அபகரித்து இருந்தால், எல்லா மனிதர்களும் அன்றைக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய காட்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை வர வைப்பான். ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய அமல்களை எல்லாம் பிடுங்கி பாதிக்கப்பட்டவனை வரிசையாக நிப்பாட்டி அல்லாஹ் இடத்திலே நிறுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மன்ஹு முஃப்லிஸ் ஃபீ யௌமில் கியாமா, நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே யார் திவாலானார் தெரியுமா, யார் நஷ்டவாளி தெரியுமா? சஹாபாக்கள் அறியாமை கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் எதுவுமே இல்லாதவனா, செல்வம் இல்லாதவனா, கையிலே தீனார் இல்லாதவனா, சொத்து இல்லாதவனா கேட்கிறார்கள். சொன்னார்கள், தான் சேர்த்து அந்த அமல்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று
இந்த உலகத்திலே வாழும்போது நன்மைகள் அமல்கள் புரிந்து தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமல்களை எல்லாம் கண் சிமிட்டுகின்ற அந்த நேரத்தில் மற்ற மனிதனுக்கு கொடுத்துவிட்டு இவ்வாறாக நின்றாலே அந்த மனிதனான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக மிக மிக கவனமாக வாழ்ந்து நாளை மறுமையினுடைய அந்த நாளில் அந்த நேரத்தை உணர்ந்து அந்த நேரத்தை அந்த இடத்தை புரிந்து உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய அமல்களை பாதுகாத்து மற்ற மனிதனுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் விளைச்சிடாமல் நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே அந்த நரகத்துடைய அந்த பாடத்தை மிக மிக இலகுவாக கடக்கக்கூடிய வாக்கியத்தை அந்த சொர்க்கத்திலே நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.